காலையில் இந்த செல்வா பையலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்றைக்கே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு ஈவினிங் தான் கிளம்புற மாதிரி இருந்தம்மா. வண்டி ஓட மாட்டேங்குது, எதுக்கு வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தான். சரி நமக்கு எங்கிட்ட ஊருக்கு போனால் சரியா அப்படின்னு கொஞ்சம் வேலை இருந்தது. அதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு நேராக தாம்பரத்தில் போய் கொஞ்சம் பழங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாம்பரம் தான் போனோம். எப்போது மாதிரி நமக்கு பிடிச்ச பழம் கொஞ்சம் எனக்கு என்னென்னு தெரியல, உள்ள நவா பழம் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தது. ஆசையாக வாங்கினேன். பட் என்னமோ தெரியல, அந்த நம்ம ஊர் சைடு கிடைக்கிற டேஸ்ட்டே இல்லாமல் மாதிரி இருந்தது. சரி எங்கிட்ட நமக்கு வேண்டிய பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது நல்லா வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் மட்டும் குடிச்சாச்சு. ஆல்ரெடி ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரம் அது மட்டும் கொஞ்சம் எடுத்து வைக்கலையா, அதையும் செல்வானிக்கு இருந்ததுனால கொஞ்சம் வேகமாகவே வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம முட்டை முடிச்சுமே கட்டிட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஊர்லேருந்து வரும்போது கூட இவ்வளோ திங்ஸ் கொண்டு வரல, இங்கே எப்பறம் இவ்வளோ பொருள் சேர்ந்துச்சு அப்படின்னு அப்படியே காரில் வச்சு கொண்டு போயிடலாமான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. செல்வா எதுவும் திட்டுவானோ அப்படின்னு நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களை வர சொல்லியிருந்தோம். கொஞ்சம் ஹெல்ப்புக்கு 2 பேருமே வந்திருந்தாங்களா. வந்ததுமே காரில் எல்லாமே எங்கிட்ட திமிச்சு வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நேராக பக்கத்தில் ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிட்டு நேராக அத்தை வீட்டுக்கு போயாச்சு. இந்த டைமில் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். சென்னை பாதி தாண்டி போயிட்டுருக்கேன். நாளையிலேருந்து நம்ம வில்லேஜ் விழாக்கில் மீட் பண்ணலாமா? பை.